பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் ஷபீர். வணக்கம். தாவேக்காவில் முக்கிய நிர்வாகிகளினுடைய இணைப்பு நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெறுகிறது. அதுல அவர்களுக்கு முக்கிய பொறுப்புகள் வழங்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எப்படி பார்க்கிறீங்க இந்த நகர்வுகளை? நிச்சயமாக ஒரு அமைப்பை பலப்படுத்த வேண்டும். அரசியல் கட்சியை தொடங்கிவிட்டார். அரசியல் கட்சியை தொடங்கியதற்கு பிறகு அதற்கான அமைப்பை உருவாக்க வேண்டும். அந்த அமைப்பை பலப்படுத்தினால் மட்டும்தான் அரசியலில் ஈடுபட முடியும், தீவிர அரசியலில் ஈடுபட முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேர்தல் நெருங்குகிறது. ஆகவே தேர்தலுக்கான தயாரிப்பு வேலைகள் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது தாவேகாவை பொறுத்த வரைக்கும். ஆகவே அது தொடர்பான வேலைகள் தற்போது தொடங்கியுள்ளது அப்படின்னு தான் பாக்குறேன். மாற்று கட்சியிலிருந்து நிறைய பேர் தாவேகால இணைய வேண்டும் அப்படின்னு விருப்பத்தை தெரிவித்திருந்தார்கள். அந்த விருப்பத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சற்று பொறுமையாக இருங்கள், இன்னும் கொஞ்சம் காலதாமதமாகும் அப்படின்ற தகவல் மட்டும்தான் பல பேருக்கு தெரிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு முதல் கட்டமாக ஆதவ அர்ஜுனா விசிகாவிலிருந்து அவரு வெளியேற்றப்பட்டார். இப்பொழுது அவர் தாவேகாவில் இணைகிறார். அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், ஒரு வாய்ஸ் ஆஃப் காமன்ஸ் என்ற ஒரு நிறுவனத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இது மட்டும் இல்லாம திமுகவுக்கு ஏற்கனவே அவர் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி செய்து கொண்டிருந்தார், விசிகேவுக்கு செய்து கொண்டிருந்தார் அப்படின்னும் போது இது கிளியரா தெரியுது. இது தேர்தலுக்கான தயாரிப்பு வேலைகள்ல தாவேகா மும்முரமாக ஈடுபட தொடங்கி இருக்கிறது அப்படின்றது தெரிகிறது. அது மட்டும் இல்லாம அதிமுகவிலிருந்து ஏற்கனவே பாஜகவில் இருந்த ஐடி விங் தலைவர் சிடிஆர் நிர்மல்குமாரும் தற்போது தாவேகாவில் இணைந்துள்ளார். அதிமுகவில் இருந்து விலகி தாவேகாவில் இணைந்துள்ளார். நிச்சயமாக ஐடி விங் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் பலப்படுத்தக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து அவர்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு திட்டத்தை விஜய் வகுக்கிறார் அப்படின்னு தான் நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ உள்ள கட்சிக்குள்ள வந்திருக்கக்கூடிய புதிய நபர்கள் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட காரணத்துக்காக அவர்கள் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றது தெரிகிறது. ஆனால் அது தாண்டி இன்னும் மாற்று கட்சியிலிருந்து, அதிமுகவிலிருந்து, திமுகவிலிருந்து, குறிப்பாக வெவ்வேறு கட்சிகளில் இருந்து பலரும் தாவேகாவில் இணைவதற்கான விருப்பத்தை தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் எல்லாம் வருங்காலங்களில் இணைவார்கள். சோ ஒட்டுமொத்தமாக ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய ஒரு கட்சியாக தாவேகாவை மாற்ற வேண்டும். அதற்கு உரிய நிர்வாகிகளை நியமனம் செய்து அவர்கள் மூலமாக அந்த தேர்தல் பணிகளை, தயாரிப்பு வேலைகளில் ஈடுபட வேண்டும் என்பதுதான் தாவேகாவுடைய குறிக்கோளாக இருக்கிறது. அதன் அடிப்படையில தான் தாவேகாவுடைய இந்த நகர்வுகள் எல்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. ஏற்கனவே மாவட்ட செயலாளர்களை எல்லாம் அவங்க நியமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு 3ஆம் கட்டமாக மாவட்ட செயலாளர்களுடைய அந்த பட்டியல் என்பது வெளியாகும் அப்படின்னும் போது எல்லா இடங்கள்லயும் அமைப்பு ரீதியாக தாவேகாவை பலப்படுத்துவது அப்படின்ற அந்த முடிவை நோக்கி விஜய் நகர்கிறார். அந்த முடிவு என்பது தேர்தலுக்காக 2026 தேர்தலுக்கான தயாரிப்பு வேலைகள்ல மிகவும் முக்கியமான ஒரு வேலையாக இதை செய்து முடித்திருக்கிறார் அப்படின்றதுதான் நம்மளால புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் வருகின்ற காலங்கள்ல இன்னும் நிறைய பேர் அதாவது மற்ற கட்சிகள்ல அதிருப்தியில் இருப்பவர்கள், அதே போல கொஞ்சம் சீனியர்ஸ் வேணும், இந்த கட்சிக்கு முகங்கள் தேவைப்படுகிறது. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் அல்லது ஒரு பதவியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகி அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் அந்த மாதிரி முகங்கள் என்பது அடையாளப்படுத்தக்கூடிய முகங்கள் அப்படின்றது தேவைப்படுகிறது. ஆகவே அதற்கான வேலைகள்லயும் தாவேகாவுல சில நிர்வாகிகள் அந்த பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு இருப்பதாக நமக்கு தெரிகிறது. இல்ல ஷபீர், இப்போ மாற்று கட்சியிலிருந்து தலைவர்கள் வருவது அல்லது நீங்க குறிப்பிட்ட மாதிரி முகங்கள் தாவேகாவுக்கு தேவைப்படுவது அப்படிங்கிற சூழலை தாண்டி கூட்டணி வியூகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை கூட்டணி ஆட்சிக்கான ஒரு வரவேற்பை விஜய் தன்னுடைய முதல் மாநாட்டிலேயே தெரிவித்திருந்தார். சில தினங்களுக்கு முன்னாடி செய்தியாளர்கள் பேசின முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விஜய் எங்களுக்கு எதிரி அல்ல அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு. இதை பொருத்தி பார்க்க வேண்டிய தேவை இருக்கா? நிச்சயமாக நீங்க தேர்தல் கூட்டணி என்பது தேர்தல் நெருங்கக்கூடிய சூழல்ல தான் அதற்கான சமீட்சைகள் நமக்கு தெரியும். ஆனால் இதுவரைக்கும் விஜய் எங்களுக்கு எதிரி, விஜய் எங்களுக்கு சித்தாந்த ரீதியாக எதிரி, விஜய் எங்களுக்கு அரசியல் ரீதியாக எதிரி அப்படின்லாம் யாருமே இதுவரைக்கும் சொல்லவில்லை. காரணம் என்னவென்றால் உங்களுக்கு தேர்தல்ல ஒரு கூட்டணி அமைத்து ஒரு யூகத்தை அமைத்து செயல்பட்டால் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு கிடைக்கும். அதன் மூலமாக ஒரு பலம் வாய்ந்த ஒரு இயக்கமாக உங்களால தமிழக அரசியல்ல இயங்க முடியும் அப்படின்றது ஒரு மிக முக்கியமான விஷயம். ஆனால் தாவேகாவை பொறுத்த வரைக்கும் யார் தலைமையில் கூட்டணி அப்படின்ற அந்த கேள்விதான் தற்போது வரும். சிறிய கட்சிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதிமுக போன்ற கட்சிகள் என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல அவங்க வருவாங்க அப்படின்றது, யார் தலைமையிலான கூட்டணி அப்படின்றது ஒரு விஷயம் வரும்போது உங்களுக்கு அதிமுக தலைமையிலான கூட்டணி அப்படின்றது அமையும். ஒரு மும்முனை போட்டி அப்படின்ற ஒரு இடத்துக்கு நகரும் போது மற்ற கட்சிகளை இணைத்துக் கொண்டு தனியாக விஜய் கூட்டணி அமைப்பாரா அல்லது வேறு ஏதாவது ஒரு கூட்டணியில விஜய் போய் இணைவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது தற்போது குறைவாக இருக்கிறது. ஏன்னா ஒரு புதிய கட்சி அப்படின்னும் போது அவங்களுடைய
அவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்னவாக இருக்கிறது, அவங்களுடைய பலம் என்னவாக இருக்கிறது அப்படின்றது இந்த தேர்தலில் சோதனை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். ஏன்னா அதை ப்ரூவ் பண்ணாதான் உங்களுக்கு அடுத்த வாட்டி வந்து உங்களுடைய வியூகங்கள்லாம் வந்து பழிக்கும். இப்போ தேமுதிக உதாரணத்துக்கு இருக்குன்னா முதல் தேர்தலையே அவங்க 8% வாங்கினாங்க, தனியாக நின்றுதான் அந்த 8% பெற்றார்கள் அப்படின்னும் போது அடுத்த தேர்தல்கள்ல தேமுதிகவுடன் கூட்டணி சேர வேண்டும் அப்படின்ற பல்வேறு கட்சியினர் விருப்பத்தை தெரிவித்தார்கள். தாவேகாவுக்கும் அதே மாதிரியான ஒரு நிலைப்பாடு தான் விஜய் பயணிப்பார் அப்படின்னு பாக்குறேன். மற்ற சிறிய கட்சிகள் யாராச்சும் வந்தாங்கன்னா அவங்களோட கூட்டணியை சேர்த்துக் கொண்டு இணைவார். பட் அதிமுகவுடனான அந்த கூட்டணி அப்படின்றது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கிறது. பட் அதிமுக தலைமைக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு பக்கம் வந்து அதிமுகவுக்கு தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் வந்து வேலை செய்ய போகிறார் அப்படின்ற ஒரு தகவல் என்பது வருகிறது. இன்னொரு பக்கம் தாவேகா போகிறார், சேர்ந்திருக்கிறார் அப்படின்னும் போது பிரசாந்த் கிஷோருக்கும் ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அடிப்படையில் ஏதோ ஒரு வகையில ஒரு கூட்டணி அமைவதற்கான ஒரு வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு ஹேசியமாக பேசப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் வந்து ஒரு காலம் வரும்போது அது நடக்கும் போதுதான் நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும் இதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா, அதுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங் வரும், என்ன உடன்பாடு என்பது ஏற்படும், அந்த உடன்பாடுல என்ன மைய நோக்கமாக அது இருக்கும் அப்படின்றது. இப்ப அடுத்த தேர்தலில் திமுகவை வீழ்த்துவதுதான் ஒரு மைய நோக்கம் அப்படின்னா அதற்கு அதிமுகவும் தாவேகாவும் இணையுமா அப்படின்ற அந்த கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. பட் உங்களுக்கு 2026 தேர்தல் களம் என்பது முற்றிலுமாக மாறி இருக்கிறது. நீங்க அதிமுக திமுக என்ற தேர்தல் களம் மட்டும் இல்லாம இன்னைக்கு விஜய் ஒரு முக்கியமான ஒரு ரோலை பிளே பண்ண போறாரு. ஒரு முக்கியமான ஒரு பிளேயராக விஜய் எமர்ஜ் ஆகுறாரு அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமாக இந்த தேர்தல் 2026 தேர்தல் என்பது அமைய போகிறது. மிக்க நன்றி ஷபீர், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.